ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் பேசினார். அதனை பார்க்கலாம். நான் சென்ற இடமெல்லாம் மிக எழுச்சியா இருந்தது. அருமை சகோதரர் கிருஷ்ணமுரளி என்கிற குட்டியப்பா அவருடைய தொகுதி கடையநல்லூர் தொகுதி. அங்க பார்க்கின்ற பொழுது அது அந்த கூட்டம்தான் நான் பார்த்ததிலே அதிகமான மக்கள் வெள்ளம் நிறைந்த கூட்டம். ஆனா இங்க வாசுதேவநல்லூர்ல வந்து இந்த புளியங்குடியில பார்க்கும்போது தமிழகத்திலே நான் சென்ற இடத்திலே அதிக மக்கள் கூடிய கூட்டம் இந்த புளியங்குடி நகராட்சியில் தான். இன்றைக்கு இந்த வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதி முழுவதும் விவசாயிகள் நிறைந்த பகுதி. அதில் விவசாயம், விவசாய தொழில், விவசாயி, விவசாய தொழிலாளி, இந்த இருவரும் மக்கள் தான் இந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற பூமி. ஆக இந்த இரண்டு மக்களுக்கும் தேவையான உதவிகளை செய்த அரசு அதிமுக அரசாங்கம். விவசாயிகளுக்கும் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றி கொடுத்தோம். 2016ஆம் ஆண்டு விவசாயிகள் வாங்கிய பயிர்கடன் தொடக்க வேளாண் கூட்டுறவுல தள்ளுபடி. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு முன்பாக விவசாயிகள் வாங்கிய தொடக்க வேளாண் கூட்டுறவுல வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி. ஆக 5 ஆண்டுல 2016 இருந்து 2021 வரை 5 ஆண்டு அதிமுக ஆட்சியில் 2 முறை விவசாயிகளுடைய கஷ்டத்தை எண்ணி விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்த அரசு. விவசாயிகளுக்கு வேண்டியது தண்ணீர். அந்த தண்ணீர் தான் விவசாயிகள் வேளாண்மை செய்ய முடியும். அப்படி அந்த விவசாயிகளுக்கு முறையாக தண்ணீரை வழங்குவதற்கு குடிமராமத்து திட்டம், இங்க இருக்கின்ற குளங்கள் எல்லாம் தூர்வாரப்பட்டது அதிமுக ஆட்சி. அந்த தூர்வாரப்பட்ட மண் விவசாய நிலங்களுக்கு இலவசமாக கொடுத்தோம். ஒரு பக்கம் ஏரி ஆழமாச்சு, ஒரு பக்கம் விவசாய நிலம் பண்படுத்தப்பட்டு நல்ல விளைச்சல் கிடைச்சது. ஏரி ஆழமானதுனால மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து வைக்கப்பட்டது. கோடை காலத்தில் நிலத்தடி நீர் உயர்ந்து வேளாண் பெருமக்களுக்கு தேவை நீர், அதே போல குடிப்பதற்கு தேவை நீரை அதிமுக ஆட்சியிலே உருவாக்கி கொடுத்தோம். அதே போல 24 மணி நேரம் விவசாயியுடைய பம்பு செட் இயங்குவதற்கு மும்முனை மின்சாரத்தை கொடுத்தோம். அதே போல வறட்சி, புயல், வெள்ளம், இயற்கை சீற்றத்தால் விவசாயிகள் பாதிக்கின்ற போது பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் இணைக்கப்பட்டு அந்த காலகட்டத்தில் விவசாயிகள் பயிரிட்ட சேதமடைகின்ற பொழுது பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இழப்பீட்டு தொகையை விவசாயிகளுக்கு அதிகமாக பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசு. அதே போல விவசாய தொழிலாளி கடின உழைப்பாளி, இரவென்றும் பகலென்றும் வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாம உடம்பு எப்படி இருந்தாலும் அதை பத்தி கவலை இல்லை. விவசாய தொழிலாளி கடின உழைப்பாளி. அப்படிப்பட்ட உழைக்கின்ற ஜீவன்கள் ரத்தத்தை வீர்வியா மண்ணிலே சிந்தி உழைக்கின்ற அந்த ஏழை விவசாய தொழிலாளிக்கு அதிமுக ஆட்சியில் பசு வீடுகளை கொடுத்தோம். உழவர் பாதுகாப்பு திட்டத்திலே நிறைய திட்டங்களை கொடுத்தோம். அது மட்டுமல்ல, அந்த மக்களுக்கு விலையில்லா கறவை மாடுகள் கொடுத்தோம், விலையில்லா ஆடு கொடுத்தோம், விலையில்லா கோழி கொடுத்தோம். எல்லாமே திமுக ஆட்சியில் நிறுத்தி விட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் அந்த ஏழைகளுக்கு அதிமுக ஆட்சியிலே தொடரப்பட்ட திட்டம் விலையில்லா கறவை மாடு, விலையில்லா ஆடு, விலையில்லா கோழி இதெல்லாம் கொடுக்கணும். அதோட இந்த பகுதி மக்கள் இன்னைக்கு விவசாய தொழிலாளி அதிகமாக நிறைந்த பகுதி. அந்த விவசாய தொழிலாளிகளுக்கு பல பேருக்கு வீட்டு மனை இருக்கும், அவர்கள் கூரை வீட்டில் இருப்பீங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு புதிதாக கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதே போல தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகமாக வசிக்கின்ற இந்த பகுதி மக்களுக்கு அவர்களுக்கு வீட்டு மனை இருந்தோ கூரை வீட்டில் வசிப்பாங்க, அவர்களுக்கு கான்கிரீட் வீடு தாழ்த்தப்பட்ட மக்கள் கிடைக்கும்.
அதே போல அந்த ஏழை மக்களுக்கு வீட்டுமனை இருக்காது, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு குடியிருப்பதற்கு வீட்டுமனை இருக்காது. இந்த வீட்டுமனை இல்லாவிட்டாலும் அரசாங்கமே வீட்டுமனைக்கு உண்டான தொகையை கட்டி தனியாரிடம் வந்து நிலத்தை வாங்கி அவளுக்கு காங்கிரீட் வீடு அற்புதமாக கட்டி கொடுக்கப்படும். அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது எல்லா இல்லங்களிலும் தைப்பொங்கல் பொங்க வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லா ரேஷன் கடைகளுக்கும் தள்ளாதீமா, அப்படி நில்லுங்கம்மா. ரேஷன் கடையில் எல்லா குடும்பத்தையும் பொங்கல் பரிசு 2500 ரூபாய் கொடுத்தோம். 2500 எல்லா பொங்கலும் எல்லா குடும்பத்தை கொடுத்தோம்ல. அதே போல பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுது தைப்பொங்கலை முன்னிட்டு எல்லா குடும்பத்தையும் விலையில்லா வேஷ்டி விலையில்லா சேலை கொடுத்தாங்க. இந்த திமுக ஆட்சியில் வந்தா ரெண்டும் சில இடத்துல கொடுக்கல. ஒரு இடத்துல வேட்டி கொடுத்தா ஒரு இடத்துல சேலை கொடுக்கல, ஒரு இடத்துல சேலை கொடுத்தா ஒரு இடத்துல வேட்டி கொடுக்கல. ரெண்டுமே கொடுக்காத ஒரே அரசாங்கம் திமுக அரசு. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி உங்கள் துணையோடு மலர்ந்த பிறகு தைப்பொங்கல் அன்று விலையில்லா வேஷ்டி விலையில்லா சேலை உரிய நேரத்தில் கொடுக்கப்படும். அது மட்டுமல்ல, அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் தீபாவளி பண்டிகை போது எல்லா குடும்ப அட்டைக்கும் அற்புதமான சேலை வழங்கப்படும். நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் நல்ல சேலை, தரமான சேலை கொடுக்கப்படும். அதே போல இன்னைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை எளிய மக்கள், நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அரசு பள்ளியில தான் படிக்கிறாங்க. அந்த அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் மருத்துவராக வேண்டும். ஆனா அந்த வசதி வாய்ப்பு கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கு கிடைக்கப்படவில்லை. பல்வேறு வேலையின் காரணமாக, வேலை பலுவின் காரணமாக அதிகமா கல்வியில கவனம் செலுத்த முடியல. அப்படிப்பட்ட கிராமத்தில் என்கின்ற அரசு பள்ளியை படித்த ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கடை கோட்டிருக்கின்ற மாணவ மாணவிகள் மருத்துவராக வேண்டும் என்ற அடிப்படையில் அண்ணா திமுக ஆட்சியில் 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக 2818 பேர் மருத்துவ கல்வி படிக்கிறாங்க. இந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்சவங்க ஏழை மாணவர்கள். ஆகவே அவர்களுக்கு அரசாங்கமே அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்தி ₹1 செலவு இல்லாம இன்னைக்கு அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் இன்றைக்கு டாக்டர் ஆகிறாங்க. இது அண்ணா திமுக ஆட்சியுடைய சாதனை. அது மட்டும் இல்ல, கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கிற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்க ஒரு அம்மா மினி கிளினிக்க நாங்க கொண்டு வந்தோம். அந்த அம்மா மினி கிளினிக்ல ஒரு MBBS டாக்டர், ஒரு நர்ஸ், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு யாராவது நோயாய்ப்பட்டா அம்மா மினி கிளினிக் சென்று சிகிச்சை பெறலாம். அது இந்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பொறுக்க முடியல. அரசியல் கால் பிடிச்ச காரணமா அதை மூடு விழா செய்து விட்டார். இதுதான் திமுக சாதனை. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி அடுத்த ஆண்டு மலரும் ஆட்சி அமைக்கும். அப்பொழுது இப்பொழுது மூடப்பட்ட அம்மா மினி கிளினிக் திட்டத்தை அண்ணா திமுக ஆட்சி தொடரும். இப்பொழுது 2000 அம்மா மினி கிளினிக் இருப்பதை 4000 அம்மா மினி கிளினிக்காக உயர்த்தப்படும். ஏழைகளுக்கு எங்கெல்லாம் நோய்வாய்ப்படுகிறார்களோ அங்கெல்லாம் சென்று அங்கே சிகிச்சை அளிப்பதற்காக 416 நடமாடும் மருத்துவ குழு வாகனத்தின் மூலமாக சென்று அங்காக சிகிச்சை அளித்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்னைக்கு ஸ்டாலின் என்ன சொல்றாரு? நலன் காக்கும் ஸ்டாலின், நலன் காக்கும் ஸ்டாலின். முதல் அவர் உடம்பு பார்க்கட்டும். அவரே உடம்பு சரியாக போய் மருத்துவமனையில் இருக்காரு. நலன் காக்கும் ஸ்டாலின் எப்போ? 4 வருஷம் கழிச்சு, இன்னும் ஒரு 8 மாசம் தான் இருக்கு தேர்தலுக்கு முன்பு. இப்பதான் அவருக்கு நாணவதை வந்திருக்குது. மக்களுக்கு உடல்நிலை சரியில்லை, வைத்தியம் பண்ணலான்னு. இதெல்லாம் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது லட்சக்கணக்கான மருத்துவ முகாம் நடத்தி மக்களுக்கு தேவையான சிகிச்சை அளித்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதாவது ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார மூலமாக ஒவ்வொரு வாரந்தோறும் வியாழக்கிழமை 385 முகாம் அண்ணா திமுக ஆட்சியில் நடத்தணும். அதில் மட்டும் ஒரு மாதத்திற்கு 1540 முகாம்கள் அம்மா ஆரோக்கிய திட்டத்தின் மூலம் நடத்தப்பட்டு 16 வகையான மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியிலே தொடங்கப்பட்ட திட்டம். பேரை மாற்றி வச்சு மக்களை ஏமாற்றுகின்ற அரசாங்கம் ஸ்டாலின் மாடல் அரசாங்கம்.
அது மட்டும் இல்ல, இன்றைக்கு அதிமுக ஆட்சியில இன்னைக்கு கிராமப்புற பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கெல்லாம் அங்கேயே நல்ல தரமான சிகிச்சை அளிக்க என்பதற்காக 254 ஆரம்ப சுகாதார நிலையத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இருக்கின்ற ஆரம்ப சுகாதார நிலையத்தை மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார தரம் உயர்த்தப்பட்டு அதிகமாக மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டு அந்த பகுதி மக்களுக்கு ஏதாவது நோயாய்ப்பட்டா மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அங்க பெட்டு அங்க எல்லாம் படுக்க வசதி செஞ்சு அங்க இருக்கின்ற நோயாளிகளுக்கு சரியான சிகிச்சை அளித்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.